அதாவது தூக்கமின்மை அப்படிங்கிறது பெரும்பாலான மனநல பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய ஒரு அறிகுறி. டைபாய்டு அப்படின்னா அதுல ஃபீவர் அப்படிங்கிறது ஒரு அறிகுறி. அந்த ஃபீவருங்கிற அறிகுறி நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்ல வரும். மலேரியா, டெங்கு, பன்றிக் காய்ச்சல், பறவை காய்ச்சல், கொரோனா, எதுல வேணாலும் ஃபீவருங்கிறது ஒரு நோயோட அறிகுறி. அதே மாதிரி தூக்கமின்மைங்கிறது ஒரு மனநல பிரச்சனையோட அறிகுறி தானே ஒழிய தூக்கமின்மையினால மனநல பிரச்சனைகள் வருதுங்கிறது உண்மை கிடையாது. அதனால அதுக்கு தூங்கி எழுந்திருச்சா சரியா போயிடும், தூங்காததுனாலதான் அவனுக்கு பிரச்சனை வருது, தூக்க மாத்திரை கொடுத்தா சரியா போயிடும் அப்படின்னா மருந்து கடைகள்ல போய் தூக்க மாத்திரை வாங்கி சாப்பிடலாமே, அதுக்கு எதுக்கு ஒரு மனநல மருத்துவரை பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. பெரும்பாலும் தூக்கமின்மைங்கிறது அண்டர்லைங்கா இருக்கிற, எப்படி காய்ச்சல் அண்டர்லைங்கா இருக்கிற ஒரு இன்ஃபெக்ஷனோட அறிகுறியோ அதே மாதிரி தூக்கமின்மைங்கிறது நூற்றுக்கணக்கான மனநோய்கள் இருக்கு. ஸ்கிசோஃப்ரெனியா, பைபோலார் டிசார்டர், அப்செஷன், ஆங்ஸைட்டி, இந்த மாதிரியான அண்டர்லைங்கா இருக்கிற சைக்கியாட்ரிக் டிசார்டரோட ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், இன்சோம்னியாவை ஒழிய அதனால மனநோய்கள் வர்றதில்லை.